வச்சுக்கோமே. இதெல்லாம் பேசுறியா? நல்லவதானே கடைக்கு வரவங்களோட அன்பா ஆதரவா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களே. இங்க கிறிஸ்மஸ் மேக்னெட்னே உங்க அன்புக்கு நான் அடிமனே. ஓ அது அந்த வாங்க வாங்கவா? நான் கூட அன்பா அப்படிங்களோ நினைச்சேன். ஆமாண்ணே, எப்பண்ணே கண்டுபிடிச்சீங்க? உங்க மூளை கூர்மையா இருக்கானே. அது ஒண்ணும் இல்லண்ணே, தங்க வீடு வேணும்னே. இந்த ஊர்ல அப்படிப்பட்ட வீடு எதுவுமே இல்லையே. எவ்வளவு பெரிய ஊரா இருக்கு, தங்க வீடு இல்லைன்றீங்க. எவ்வளவு கனவானாலும் நானே பாத்துக்கிறேனே. புருஷ வீடு, ஓட்டு வீடு, மாடி வீடு வேணும்னா இருக்கு. நீ தங்கத்துல அப்பா தங்க வீடு கேட்கலனே, தங்குறதுக்கு வீடு கேட்டேன். சரிண்ணே, தெளிவாவே சொல்றேனே, எனக்கு வாடகைக்கு வீடு வேணும்னே. சரி, நீ படிச்சிருக்கியா? படிச்சாதான் வீடு தருவீங்களானே? உனக்கு கணக்கான்னு தெரியுமா? கணக்கெல்லாம் 10 படினே. சரி, அப்ப நான் சொல்ற கணக்குக்கு பதில் சொல்லு. நான் 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி 150 ரூபாய்க்கு விட்டேன். எனக்கு லாபமா நஷ்டமா? நானே விட்டேன். என்னன்னு இவ்வளவு ஈஸியான கேள்வியா கேட்டுவிட்டீங்க? ஈஸியோ தூசியோ, எனக்கு லாபமா நஷ்டமா அது மட்டும் சொல்லு. 100 ரூபாய்க்கு பஞ்சை வாங்கி அதை 150 ரூபாய்க்கு விட்டா 50 ரூபாய் லாபம்னே. உனக்கு வீடு கிடையாது போகோ. என்னன்னு கணக்கு கரெக்டா தானே சொன்னேன்? 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அதை 50 ரூபாய்க்கு விட்டா லாபம் இல்லடா, நட்டம் தான்டா வரும். சரினே, போறேனே. 150 ரூபாய்க்கு பஞ்சு 150 ரூபாய்க்கு. ஐயோ வேணாம்னே. சரினே, போண்டா போய் 6 கொஞ்சம் சொல்லிட்டாங்கனே. அது இல்லனே, போண்டா விலைய குறைச்சிட்டாங்கன்னு சொன்னேன். வாங்கிடுவேனே. குழச்சு காமிக்கிறான். ஐயோ காசு இல்லனே. ஏன் நசிக்கிறானா அவன? புத்ரா காக்கா வந்திருக்கா? உங்களுக்கு என்ன செய்யணும்? அட உங்க உடலுக்கு என்ன செய்யணும்? என்ன கிளம்பிட்டீங்க? வாங்க வந்து உட்காருங்க. வெளியில போகல டாக்டர் வைத்தியசாமி பார்க்க போறேன். இல்ல நான் பைத்தியக்கார டாக்டர் இல்ல. நான் பைத்தியக்கார டாக்டர் இல்ல. உங்க உடலுக்கு என்ன செய்யணும்? இல்ல டாக்டர், ஒரே ஒரு போண்டாவே சாப்பிட்டேன். வயிற்றுக்குள்ள பட்டாசு அடிக்கிற மாதிரி டப்பு டுப்பு
சாப்பிடுறீங்க? இல்ல டாக்டர், நானே செஞ்சேன், நானே சாப்பிட்டேன். நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிட்டீங்களா? எதுக்கு டாக்டர்? மக்களுக்கு உங்க போண்டா ஃப்ரீயா கொடுங்க, அப்பதான் வயிற்றுலையும் தேடி என்ன தேடி வருவாங்க. நானும் கொஞ்சம் வருமானம் பாத்துக்கிறேன். டாக்டர், அப்ப ஏன் நிலைமை? உங்களுக்கு ஃப்ரீயா வைத்தியம் பாக்குறேன். இந்தாங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க. ஏன் பேப்பரை சாப்பிடுறீங்க? அதுல இருக்க மருந்தை வாங்கி சாப்பிடுங்க. டாக்டர், எது சொன்னாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க டாக்டர். சரி, இப்ப எது எது சாப்பிடணும், எது எது சாப்பிடக்கூடாது, அதை யாரும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. புளியே சேர்க்காதீங்க. அடுத்து முட்டை கோழி ஆகும். அதுக்கப்புறம் மீன் கருவாடு ஆகவே ஆகாது. நான் நினைச்சது சரியா போச்சு. என்ன கணிச்சீங்க? முட்டை கோழி ஆகும் சொல்றீங்க, அது சரி. மீன் கருவாடு ஆகும் அதுன்னு சொல்றீங்க. மீனுக்கு அந்த கருவாடா தானே ஆகும். புளிய சேர்க்காதீங்கன்னு சொல்றீங்க. நான் என்ன புளிய சேர்க்கறதுக்கு சர்க்கஸ் கம்பெனியா வச்சிருக்கேன்? எது கேட்டாலும் கொஞ்சம் தெளிவா கேளுங்க டாக்டர். சார், நான் கொஞ்சம் சாப்பிடுறத பத்தி சொல்றேன். முட்டை கோழி சாப்பிடணும், புளிய சாப்பிடக்கூடாது, மீன் கருவாடும் சாப்பிடவும் கூடாது. அப்படின்னா நீங்க தான் பைத்தியம். இல்ல டாக்டர், நீங்க தான் பைத்தியம். இல்ல நீங்க தான் பைத்தியம். இல்ல நீங்க தான் பைத்தியம். இல்ல நீங்க தான் பைத்தியம். அப்ப பைத்திய டாக்டர். சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உங்களுக்கு என்ன மரியாதை வேண்டி எடுக்கு? சிஸ்டர், குளுக்கோஸ், ஆக்சிஜன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. இவருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்குள்ள எனக்கே ஹார்ட் அட்டாக் வர போகுது. டிப்டாப்பா கருப்பா கலையா அழகா இருந்தார். அவரை பார்த்து நான் எதுக்கு பயப்படுறேன்? உங்க உடம்புக்கு பயப்பட மாதிரி ஒண்ணும் இல்லையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அதை விடு. இன்னைக்கு என்ன சமையல் வாசனை கூப்பிட்டு இருந்தாங்க. யாராவது வந்துட்டாங்களா? எப்படி எவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என் தம்பி வரேன்னு சொன்னா, அதனாலதான் வான்கோழி பிரியாணி செஞ்சேன். எனக்கு வயித்த வலி, அவனுக்கு வான்கோழி பிரியாணியா? எங்க வீட்டுல இருந்து வந்தா உனக்கு பொறுக்காதே. சரி, பாயாசம் கொதிக்க போது கொதிச்ச உடனே ஏலம் போட்டு இறக்கி வைங்க. செண்பகமே செண்பகமே வெண்பொதிகை சந்தானமே. பாயாசம் ஒரு தரம், பாயாசம் ரெண்டு தரம், பாயாசம் மூணு தரம். ஏலம் போட்டு இறக்கி வச்சுருவா. சட்டை போட்டு ஊரவே கூப்பிடுறீங்க. நம்ம வீட்டுல பாயாசம் இருக்கிறது ஊருக்கே தெரியணுமா? நீதானே பாயாசம் கொதிச்ச உடனே ஏலம் போட சொன்ன. தெளிவா கேளுடி. அட ஆண்டவா, நுணுக்கி வச்ச ஏலக்காய பாயாசம் கொதிச்ச உடனே அதுல போட சொன்னேன். அதுக்கு இந்த கூத்தா? வணக்கம் மாமா. வணக்கம் மாப்ள. நல்லா இருக்கீங்களா? நல்லாதான் இருக்கேன் மாப்ள. உங்க அக்காக்கு தான் கொஞ்சம் கலங்கி இருக்கு. சரி, டீ கடை எப்படி வருது? என்ன ஓடுதா? காலையில கூட அதே இடத்துல தான் நின்னுட்டு மாப்ள. நான் போய் பார்த்துட்டு வரேன். அது இல்ல மாமா, டீ கடை வியாபாரம் எப்படி வருதுன்னு கேட்டேன். மாப்ள, நீங்களாவது எது கேட்டாலும் கொஞ்சம் தெளிவா கேளுங்க மாப்ள. வாடா தம்பி, எப்படா வந்த? இப்படிதான்டா தெளிவா சொல்லுன்னு நம்மள குழப்பிக்கிட்டே இருப்பாரு. ஏண்டி, நீங்களாம் மொட்டையா பேசிட்டு நான் பேசுறேன்னு சொல்றீங்களா? சரி, இப்ப புரியுற மாதிரிக்கு தெளிவா சொல்றேன். இலை போட்டிருக்கேன், வந்து சாப்பிட வாங்க. ஏண்டி, உன் தம்பி வேற வந்திருக்கா, இலைய சாப்பிட சொல்ற. சாப்பாடு போடுடி. சாப்பாடு போடத்தான் இலைய போட்டிருக்கேன். இப்படி பேசி பேசி எங்க போய் முடிய போதோ தெரியல. தம்பி, நீ வேணா சாப்பிடலாம். மாப்பிள்ள, நான் சொல்றது சரிதானே? ஆப்பு மாமா. இல்ல மாமா, ஆமா மாமாக்கு ஆப்பு மாமான்னு சொல்லிட்டேன் மாமா. சரி, வாங்க மாப்பிள்ள. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுங்க. ஓ, இல்லையே, சலூன் கடையில வச்சிருக்கீங்களா? பரவாயில்லையே. ஆனா நான் காலையிலேயே வந்துட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா சார், நான் காலையிலேயே சேவிங்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சேவிங்ல சார், சேவிங்ஸ் நான் சேமிப்பு சார். சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சரி, என்ன வேணும்? இல்ல, வெளியில தங்கநகையின் பேர்ல பணம் தரீங்கன்னு போட்டுருந்தீங்க, அதனாலதான் வந்தேன். எத்தனை பவுன் இருக்கு? எத்தனை வேணாலும்
என்னங்க இது? நீங்க தங்கநகையின் பேர்ல பணம் தரீங்க சொல்லியிருந்தீங்க. அதனாலதான் நான் தெளிவா எழுதி கொடுத்திருக்கேன். பவுனுக்கு 10,000, எனக்கு 5 பவுனுக்கு 50,000 தாங்க சார். என்ன விளையாடுறீங்களா? நீங்க நகையை கொடுத்தா நாங்க பணம் தருவோம். இப்படி பேப்பர் எழுதி கொடுத்தா தர முடியுமா சார்? போங்க சார், வேலை இருக்கு. சார் என்ன சார், கடைக்கு வந்த கஸ்டமர் இப்படி பேங்குக்கு வந்த கஸ்டமர் எப்படி வரட்டுறீங்க? நெக்லஸ் தாங்க, நாங்க உங்களுக்கு பணம் தரோம். சார் நெக்லஸ் தந்துட்டேல சார். ஓஹோ சரி, இந்த பேப்பரை கையெழுத்து போடுங்க, உங்க 50,000 தர்றேன். தாங்க சார். இப்பதான் சார் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 50,000 ரூபாய். என்ன சார் இது? ரூபா சார். இத நீங்க எனக்கு 6 மாசத்துல முதல்ல வட்டினா நீங்க எனக்கு கட்டி ஆகணும். என்ன சார் இது? ஐயய்ய, எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன், என்னவே ஒருத்தங்க ஏமாத்திட்டானே. இனிமே யாருக்கிட்டே இப்படி தெளிவா சொல்லுங்க சொல்லுவான்னு கேட்காதீங்க. நான் கேட்கவும் மாட்டேன் சார்.